குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேலியில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட், அதாவது இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். டாபிக் என்ன அப்படின்னா ஜெனரேட்டிங் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்டு எம்ஐஎஸ் ரிப்போர்ட். எம்ஐஎஸ் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன? மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட். எனி ஒர்க் ஷுட் எண்டு வித் ரிப்போர்ட். அது முதல்ல புரிஞ்சுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது எதோட முடியணும் அப்படின்னா ரிப்போர்ட்டோட தான் முடியணும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஜென்ரேட் பண்ணுற ரிப்போர்ட்டை எப்படி வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், அதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேலியில் கேட்வே ஆஃப் டேலி. இந்த கேட்வே ஆஃப் டேலி மொத்தம் 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்ட். ஒரு மாஸ்டர், அதாவது குரூப் கிரியேட் பண்ணணுமோ அல்லது ஆல்டர் பண்ணணும்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, இன்வென்ட்ரி குரூப்பு, ஸ்டாக் ஐட்டம் எது ஒன்று கிரியேட் பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு மாஸ்டரும் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஆல்டர் பண்ணுறதுக்கு, வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்குது. இது மாஸ்டர் பார்ட். அடுத்தது டிரான்சாக்ஷன் பார்ட். இது ரெண்டாவது. அந்த மாஸ்டர் அப்படிங்கிறது லெட்ஜர். லெட்ஜருங்கிறது என்னன்னா அக்கௌண்டிங் ஹெட். ஓகேவா? லெட்ஜருங்கிறது அக்கௌண்டிங் ஹெட். ஸ்டாக் ஐட்டம்ங்கிறது இன்வென்ட்ரி ஹெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆல் ஐட்டம் அண்டர் ஒன் ரூஃப், அது குரூப்பாக இருந்தாலும் சரி, லெட்ஜராக இருந்தாலும் சரி, ஸ்டாக் ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் குரூப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு பேர் அதுதான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரியே சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுனா நீங்கள் சிங்கிளில் போகணும், மல்டிபிளில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மல்டிபிளில் போகணும். உஷா நந்தினி, நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்காது. குட் ஈவினிங், நான் சொல்லிட்டேன், மீட் பண்ணிங்க. நான் பேசுறது மாத்திரம் தான், மீட் பண்ணி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் வவுச்சர்ஸ் என்ட்ரி பண்ணணும். வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் வவுச்சரில் மொத்தம் 8 வகையான அக்கௌண்டிங் வவுச்சர் இருக்குது. பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸு, சேல்ஸ் ரிட்டர்ன், ரசீட், பேமெண்ட், கான்ட்ராக்ட், ஜேவி. இதில் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸு, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் பர்ச்சேஸ், ஆஸ் வவுச்சர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட் இருக்குது. அந்த மாதிரி இன்வாய்ஸ் மோடு உள்ளது. எது இன்வாய்ஸ் மோடு அப்படின்னா பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த 4ஐயும் நீங்கள் இன்வாய்ஸ் மோடில் என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது டே புக். டே புக் அப்படிங்கிறது என்னென்னா, it is a book, main book. The transactions are recorded in a chronological order. அதுதான் டே புக். டே புக்குங்கிறது மெயின் புக். டே புக்கை தவிர பாக்கி எல்லா புக்கும் சப் குரூப். ஓகேவா? ஒன்லி ஒரு புக்கு தான் இருக்கு மெயின் புக்கு, அது ஒன்லி டே புக். டே புக்கை டோட்டல் பண்ண முடியாது, டோட்டல் பண்ணக்கூடாது. வேற மெயின் புக்லேருந்து போஸ்டிங் பண்ணுற அந்த சப்சிடரி புக்ஸ் அதையே தான் நம்ம க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணுவோம். இப்போ டேலியில் மொத்தம் 3 பார்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? எனேபிள் பார்ட். எனேபிள் பார்ட்டுங்கிறது இந்த மாஸ்டர் பார்ட். அடுத்தது இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட். இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் அப்படிங்கிறது இந்த வவுச்சர்ஸ், டே புக். அடுத்தது பேங்கிங். அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த யூட்டிலிட்டி. இட் இஸ் ஏ டூல், ஹெல்ப்பாக இருக்குது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ரிப்போர்ட்டிங் பார்ட். ரிப்போர்ட்டிங்னா என்ன? ரிப்போர்ட்டிங் யாருக்கு? ரிப்போர்ட்டிங் எதுக்காக? ரிப்போர்ட்டிங். இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா கம்பெனியில் ஒரு 5-6 ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, முக்கியமான ஆள். அதில் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல் ஓனர். ஓனர் அவன் முதல் போட்டிருக்கிறவனுக்கு தெரியணும் கம்பெனியில் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு இந்த வருஷம், இந்த கம்பெனியில் எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு முதலாளிக்கு தெரியணும். அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டார் எதுக்கு? அவனுக்கு கம்பெனியை பற்றி தெரியும்னா, ஒருத்தனுக்கு நான் கடன் கொடுக்க போகிறேன், நான் கிரெடிட்டார் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா உன் கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியணும். நீ பாட்டுக்கு வாங்கிட்டு ஓடி போயிட்டேன்னா எனக்கு எங்கே இந்த பணம் வரும்? ஸோ அதுக்கு உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியணும், சன்ட்ரி கிரெடிட்டார். அதே மாதிரி சன்ட்ரி டெட்டார், அவனும் முக்கியம் நமக்கு. அதே மாதிரியே டாக்ஸ் ஹோல்டர், இன்வெஸ்டர். நம்ம கம்பெனியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டர். அதே மாதிரி கடன் கொடுத்த லோன் கிரெடிட்டார்ஸ், கவர்மெண்ட். இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்க எல்லாருக்குமே நம்முடைய ரிப்போர்ட்ஸ் தேவைப்படும். நம்முடைய ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரிப்போர்ட் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேலன்ஸ் ஷீட் எப்படி வியூ பண்ணுறது? கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட். இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா Alt F1 டீட்டெயிலாக பார்க்க Alt F1. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா கேட்வே ஆஃப் டேலி Alt F1 அதில் போயிட்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன? பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். ஒரு பர்டிகுலர் டேட்டில் அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். எதுக்காக இந்த பேலன்ஸ் ஷீட்? டு மேக் த டெசிஷன் மேக்கிங். ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, அந்த கம்பெனியோடைய போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியில் அசட் இருக்குன்னு சொல்கிறானே என்ன மாதிரியான அசட்ஸ் இருக்குது, டெட்டார்ஸை வந்து அசட்டுன்னு காமிச்சிட்டு இருந்தால் வேஸ்ட்டு, குட்வில் அசட்டுன்னு காமிச்சிட்டு இருந்தால் வேஸ்ட்டு. வேறஸ் அவனுடைய கரண்ட் ரேஷியோ எப்படி இருக்குது, கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லியாபிலிட்டி, ஒர்க்கிங் கேபிட்டல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் கடன் கொடுக்குறவங்களாகட்டும் யாராக இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தே வில் டேக் த டெசிஷன். அதுக்கு வந்து இந்த பேலன்ஸ் ஷீட் ரொம்ப பயன்படுது. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி பேலன்ஸ் ஷீட் டீட்டெயிலாக பார்க்க Alt F1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ்லாம் பாருங்கள். F8 வேல்யூவேஷன். வேல்யூவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்கள் FIFO மெத்தட்லையோ LIFO மெத்தட்லையோ என்ன மெத்தடில் வேணுனாலும் பார்த்துக்கலாம். இது வேல்யூவேஷன். அடுத்தது கண்ட்ரோல் பி பேசிஸ் ஆஃப் வேல்யூ. அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்க்ளூட் ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்ஆர் நோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஒர்க்கிங் கேபிட்டல் நோன்னு இருக்குது, அதனால இங்கே கரண்ட் லியாபிலிட்டி தனியாகவும் கரண்ட் அசெட் தனியாகவும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் கண்ட்ரோல் பியில் போயிட்டு ஒரு என்டர் கொடுத்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இங்கே இந்த மாதிரி காட்டும், கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே மொத்தமாக வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ இருக்குது, ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, அதாவது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லியாபிலிட்டி. 5,94,000 கரண்ட் அசெட்ஸ், 2,60,000 கரண்ட் லியாபிலிட்டி, ஓவராலாக 3,37,000 நம்மள்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குது. இந்த மாதிரி காட்டும். இல்லை சார் இந்த மாதிரி வேண்டாம் எனக்கு அப்படின்னா கண்ட்ரோல் பி போயிட்டு நோ கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் லியாபிலிட்டி தனியாக கரண்ட் அசெட்ஸ் தனியாக காட்டும். அடுத்தது சேஞ்ச் வியூ. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹரிசாண்டல் வியூ. இல்லை சார் எனக்கு வெர்டிக்கல் வியூ வேணும் அப்படின்னா இப்படி பார்க்கலாம். சார் இந்த கம்பெனியை இன்னொரு கம்பெனியோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா சார்? இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்குது, இந்த பேலன்ஸ் ஷீட்டை இப்போ நான் வந்து பார்க்குறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வியூ இப்படி பார்க்குறேன் ஹரிசாண்டல் வியூவில். இதை இன்னொரு கம்பெனியோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு விரும்புகிறேன். பார்க்க முடியுமா சார்? Alt K போகிறேன், செலக்ட் கம்பெனி கொடுக்குறேன். இதில் வேற ஒரு கம்பெனி எடுத்துப்போம். இப்போ ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி இருக்குது. இப்போ அந்த ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட இந்த கம்பெனியை நம்ம பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிகிருஷ்ணா எலக்ட்ரானிக்ஸுங்கிற கம்பெனி. இது கூட நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்னொரு கம்பெனி நம்ம பார்த்தோமே நந்தினி என்டர்பிரைசஸ், அதனுடைய பேலன்ஸ் ஷீட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிகிருஷ்ணாவுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, ரெண்டு கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் டோட்டல், அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் டோட்டல், இவங்களுடைய ஃபிக்ஸ்ட் அசெட், அவங்களுடைய ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு Alt C நியூ காலம், அதில் எந்த கம்பெனி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோ. அதாவது நீங்கள் ஹரிகிருஷ்ணாவில் இருந்தீங்க, நந்தினி என்டர்பிரைஸ் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நந்தினி என்டர்பிரைஸ் செலக்ட் பண்ணிக்கோ. எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு போட்டுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாமே பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன? நெகட்டிவ் லெட்ஜர்ஸ். இந்த கம்பெனியில் எது நெகட்டிவ் லெட்ஜர்ஸ், அந்த கம்பெனியில் என்ன நெகட்டிவ் லெட்ஜர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். ஷோ மோரில் போனீங்கன்னா இன்னும் ஓவர் டியூ ரிசீவபிள் எவ்வளோ இருக்குது, ஓவர் டியூ பேயபிள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் இப்படி பார்க்கலாம். சார் பேலன்ஸ் ஷீட்டை நான் ஒவ்வொரு முறையும் ஓப்பன் பண்ணும்போது அதை Alt F1 கொடுத்து பார்க்க வேண்டியது சார் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது. எனக்கு இதை இப்படியே பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எப்போதுமே ஓப்பன் பண்ணால் இதே வியூ வரணும். அப்போ சேவ் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கண்ட்ரோல் எல் சேவ் வியூ, இதில் போயிட்டு நீங்கள் செட்டு டிஃபால்ட் வியூ எஸ் கொடுத்து ஷோ அடிஷ்னல் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு எல்லா கம்பெனிக்கும் இதே வியூ வித் சேம் பீரியட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி பார்த்தாலும் சரி அல்லது நந்தினி என்டர்பிரைசஸ் அதில் போயிட்டு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்த்தாலும் சரி உங்களுக்கு டீட்டெயில்டு வியூ கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தாச்சு. பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் ஏ கம்பெனி அட் ஏ பர்டிகுலர் டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன? இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஸ், இட் எக்ஸ்பிளைனிங் த ப்ராஃபிட்டபிலிட்டி பொசிஷன் ஆஃப் ஏ கம்பெனி அட் ஏ பர்டிகுலர் டேட். லைக் பேலன்ஸ் ஷீட் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ட் சி நியூ காலமில் போயிட்டு இப்போ நீங்கள் நந்தினியில் இருக்கீங்க, ஹரிகிருஷ்ணாவை சேர்த்துட்டு 31/3/25 வரைக்கும் இருக்கிற நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த கம்பெனியில் எவ்வளோ இருக்குது, இந்த கம்பெனியில் எவ்வளோ இருக்குது அப்படி நீங்கள் பார்க்க முடியும். இதுலேயே எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் லெட்ஜஸ் ஏதாவது இருக்கா, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ். இதையும் நீங்கள் இதே மாதிரி பார்க்கணும் அப்படின்னா சேவ் வியூ கொடுத்து இந்த மாதிரி செட்டு டிஃபால்ட் வியூ எஸ் கொடுத்து ஆல் கம்பெனி இல்லை திஸ் கம்பெனி அப்படின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ போய் பார்த்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ரைட்டா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சம்மரி. ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸ்டாக் சம்மரி. சம்மரினா இட்ஸ் எ ரிப்போர்ட், சுருக்கமான ஒரு அறிக்கை. தட் இஸ் கால்ட் ரிப்போர்ட். அடுத்தது ரேஷியோ அனாலிசிஸ். ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? ரேஷியோ அப்படின்னா இட் எக்ஸ்பிளைனிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபிகர்ஸ். இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை சொல்றது தான் ரேஷியோ. ரேஷியோங்கிறது என்ன? இட் எக்ஸ்பிளைனிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபிகர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். அது முக்கியம். எதுக்காகன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். இப்போ பாருங்க என்னென்ன ரேஷியோ இருக்கு. கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கு, ஆக்சுவல்னு ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஒன்னொன்றுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ நீங்கள் ₹1 கடன் கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா ₹2 வச்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட். ₹3 ஓகே. ₹1 வச்சுருந்தா பத்தாது. அதுக்காக ₹1 கொடுக்க வேண்டிய இடத்துல ₹1000 வச்சுருந்தா தேவையில்லாமல் செலவு பண்ணும். ஒன்றும் இல்லை, சினிமாவுக்கு போகிறோம். அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு போனோம்னா எவ்வளோ எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா? ₹5 ₹10 எடுத்துகிட்டு போவோம். 55 பைசா பெஞ்சு டிக்கெட்டு, ஒரு 20 பைசாவுக்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம். அதோட சரியாக போச்சு. ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஒரு சில்ட்ரனோட போயிட்டு சினிமாவில் போய் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது ₹2000 தேவைப்படுது. டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு ₹300 வருது. 4 டிக்கெட் என்னாச்சு? 4 12 1200. பாப்கார்ன் அது வேற. எங்கள் அக்கா பையன் ஒரு தான் சினிமா எடுத்திருந்தான், 3BHன்னு ஒரு படம். ரொம்ப நாள் ஆச்சு நான் படம் பார்த்து. வெஸ்ட் மாம்பலம் தியேட்டருக்கு எழுத்தாப்புல, ஒரு வெஸ்ட் மாம்பலம் பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்புல ஒரு தியேட்டர், டிநகர் பஸ் ஸ்டாண்ட் எழுத்தாப்புல தியேட்டர். அந்த தியேட்டர் பேர் மறந்து போச்சு. அந்த தியேட்டரில் நான் மேக்ஸிமம் ₹5 கொடுத்து தான் படம் பார்த்துருக்கேன். ₹5 ₹10 கொடுத்து தான் படம் பார்த்துருக்கேன். அது என்ன தியேட்டர் மறந்து போச்சு. கிட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு இப்போதான் அந்த தியேட்டருக்கு சினிமா பார்க்க போறேன். டிக்கெட் எவ்வளோடான்னு பார்த்தேன், ₹190. ஐயோ சாமி, குறைந்தபட்ச டிக்கெட் ₹190. அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு படம் பார்க்குற ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு. முன்னாடி பெரிய தியேட்டரா இருந்தது, இப்ப சின்ன தியேட்டர் ஆயிடுச்சு. இடைவேளை வந்தது. சரி ஏதாவது டீ குடிச்சிட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எவ்வளோண்ணா? ₹90 அப்படின்னா. ஐயோ சாமி, ₹90. ஏன்னா எனக்கு காசை கேட்டதும் வயிறு ரொம்பிடுச்சு. கிருஷ்ணவேணி தியேட்டர், வெரி குட். ஆமா, பாப்கார்ன் தின்னுட்டு இருந்தாங்க பக்கத்துல. பாப்கார்ன் எவ்வளோங்கன்னு கேட்டேன். அந்த டாஸ்மார்க்ல சொல்ற மாதிரியே சொல்றான், சார் மினியா கட்டிங்கா பெருசா லார்ஜாங்கிறான். இந்த டாஸ்மார்க்லாம் கேட்பாங்க, இல்லை கட்டிங்கா லார்ஜா ஆஃபா மினியா அந்த மாதிரி. எவ்வளோடான்னு கேட்டேன்னா பாப்கார்னு மினி 200, லார்ஜ் 300 அப்படின்னா. நல்ல சரக்கு அடிக்க போனாங்க. அவ்வளோவா கொடுத்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றதுக்கு. சரி அந்த பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தாங்க. பக்கத்தில் யாரோ ஒரு பொண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுது. அந்த பொண்ணு பக்கத்தில் ஒரு மிஷினில் வச்சு அதை ஒரு குழுக்கு குழுக்குச்சு. அப்படியே நின்று ஒரு 2 நிமிஷம் வேடிக்கை பார்த்தேன். சார் வேணுமா சார்? இல்லை வேண்டாமா. நான் பார்க்குற பார்வையிலே அந்த அப்பா பாதியை கொடுத்துரு போல கேட்டுக்கு. அந்த மாதிரி டி ராஜேந்தர் ஒரு படத்தில் பாடுவான், ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன் காசை கண்டு விட்டு விடுவேன். அந்த மாதிரி ₹200 பாப்கார்ன் ஒன்னே எனக்கு உயிரே வரல. ₹20 மேலே நான் அந்த மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்டதே கிடையாது. ₹10 தான் மேக்சிமம் பாப்கார்னுக்காக செலவு பண்ணுவேன். என்கிட்ட போய் ₹200 கிட்ட நான் என்ன போடுறது? அப்படியே வந்துட்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், இப்போ இந்த மாதிரி சினிமா பார்க்க நீங்கள் 20,000 எடுத்துன்னு போறீங்க 4 பேர் பார்க்கறதுக்கு, என்ன ஆகும்? தேவையில்லாத செலவுகள் தான் அதிகரிக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் கரண்ட் அசெட்ஸு கரண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸ்டாண்டர்ட்னா இவ்வளோ இருந்தால் போதுமானது. ₹1 கடன் கொடுக்கணுமா, நீ ₹2 பேங்க்ல வச்சுக்கோ போதும். ₹1 கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நீ ₹1000 பேங்க்ல வச்சுருந்தா தேவையில்லாததெல்லாம் வாங்குவேன். ரைட்டா? தேவையில்லாததெல்லாம் வாங்குவேன்.
அதனால் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸு கெடும். அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்காகனா, ரேஷியோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட் எக்ஸ்பிளைனிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபிகர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறது. அதுக்கு இந்த ரேஷியோ அனாலிசிஸ் பயன்படுது. ஸோ தட் பேலன்ஸ் ஷீட் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், நீங்கள் இந்த ரேஷியோ அனாலிசிஸை மறந்துடக்கூடாது. கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோ, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா வெளியாட் பணம் எவ்வளோ இருக்குது, நம்ம பணம் எவ்வளோ இருக்குது கம்பெனியில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன? ஒரு பொருளை வாங்குறோம் விற்கிறோம், ஓவராலாக அதில் என்ன ப்ராஃபிட், அது கிராஸ் ப்ராஃபிட். நார்மலாக கிராஸ் ப்ராஃபிட் குறைஞ்சது ஒரு 15% இருக்கணும். நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன? அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து என்னென்ன செலவெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம், கழிச்சா மிச்சம் இருக்கிறது என்னன்னா அதுதான் நெட் ப்ராஃபிட். ஸோ நெட் ப்ராஃபிட் குறைஞ்சது ஒரு 2-3% இருக்கணும் குறைஞ்சது ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா. இது ஸ்டாண்டர்ட். அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன? ஒரு கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு செய்யக்கூடிய செலவுகள், ரெண்ட்டு, சேலரி, இபி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, இந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ, ஆப்ரேட்டிங் காஸ்ட். அடுத்தது ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஸ்டாக் டேர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, எவ்வளோ நீ சரக்கு விற்றுருக்க, டிவைடட் பை உன்னுடைய க்ளோசிங் ஸ்டாக், கையிருப்பு எவ்வளோ இருக்குது. நீ கையிருப்பில் இருக்கிற ஏற்ற மாதிரி நீ எவ்வளோ முறை உன் கையில் இருக்கிற ஸ்டாக் மாதிரி எத்தனை ஸ்டாக்கை நீ விற்றுருக்க. நார்மலாக ஹையர் ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் வெரி குட். உன் கையில் 1 லட்ச ரூபாய் இருக்குது, நீ 40 லட்ச ரூபா சரக்கு விற்றுருக்கு அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்லிட்டு அதில் 30 லட்சம் அப்படின்னா 30 லட்சம் டிவைடட் பை 1 lakh, உன்னுடைய ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ 30. ஸோ இட்ஸ் குட் ஒன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவபிள் டர்ன் ஓவர் இன் டேஸ், பேமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டெட்டார்ஸ். ஒருத்தனுக்கு நீ கடன் கொடுத்துருக்க, அந்த மாதிரி கொடுத்த கடனை எத்தனை நாளில் வசூல் பண்ற? 75 days. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 days அப்படின்னா ஓகே. பிலோ 30 days வெரி குட். பட் எபோவ் 30 days அல்லது 60 daysங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராடக்ட். வி ஹாவ் டு சி, வி ஹாவ் டு பாஸ் டெசிஷன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஹவு மச் அமௌண்ட் ஐ இன்வெஸ்டட் இன் டு த பிஸ்னஸ் அண்ட் ஹவு மச் இட் ரிட்டர்ன்ஸ் டு மீ. தட் இஸ் கால்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். என் கம்பெனியில் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து இந்த வருஷம் 1 லட்சம் எடுத்திருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 10%. அப்போ என்னுடைய என்டையர் கேபிட்டலும் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ரிட்டர்ன் ஆன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஹவு மச் அமௌண்ட் ஐ இன்வெஸ்டட் இன் த கரண்ட் அசெட்ஸ். கரண்ட் அசெட்ஸ் மீன்ஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லியாபிலிட்டி, ஒர்க்கிங் கேபிட்டல். வாட் இஸ் கால்டு கரண்ட் அசெட்ஸ்? கரண்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் ஷுட் பி கன்வெர்டபிள் வித்தின் 1 year. கரண்ட் அசெட்ங்கிறது வித்தின் 1 yearக்குள்ள கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ். தீஸ் ஆர் கால்டு கரண்ட் அசெட்ஸ். சிமிலர்லி வித்தின் 1 yearக்குள்ள கேஷாக பேமெண்ட் பண்ணக்கூடிய லயபிலிட்டிஸ்லாம் கரண்ட் லயபிலிட்டி. மை கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஈக்குவல் மை ஒர்க்கிங் கேபிட்டல். ஹவு மச் அமௌண்ட் ஐ ரெக்கவர்ட் as a percentage in working capital. That is called return on working capital. Apart from these ratios, some other ratios are there. If need more ratios, you have to calculate manually. Tally doesn't give the tally அவ்வளோதான் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். Suppose if I press F12, show explanation, yes கொடுப்போம். explanation என்ன சொல்லுது? current assets minus current liability. What explanation it gives? ஒன்றும் எனக்கு ஒன்றும் தெரிஞ்சதில்லை. எக்ஸ்பிளனேஷன் தான் இன் விச் வே இட் கம்ஸ் அப்படின்னு சொல்லுது, அவ்வளோதான். அடுத்தது டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இது இல்லாமல் வேற என்ன ரிப்போர்ட்ஸ்? அதுக்கு முன்னாடி டேஷ்போர்டுன்னு ஒன்று இருக்கு. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த வெரி குட் ஃபியூச்சர் இன்ட்ரடியூஸ்டு பை டேலி பிரைம். இப்போ டேலி பிரைம்ல டேஷ்போர்டுங்கிறது ஒன்று இருக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. டிஃபால்ட்டாக ஒரு டேலியை ஓப்பன் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. சேல்ஸ் ட்ரெண்டு, பர்ச்சேஸ் ட்ரெண்டு. சேல்ஸ் ட்ரெண்டு எப்படி இருக்கு? ஏப்ரல் மாதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜூன் மாதம் குறைஞ்சி போச்சு, மே மாதம் பீக்கு, ஜூன் மாதம் குறைஞ்சி போச்சு, அப்புறம் அப்படியே இருக்கு. பர்ச்சேஸ் ட்ரெண்டும் அப்படிதான், ஏப்ரல்லேருந்து மே இன்க்ரீஸ் ஆகி ஜூன் டிக்ரீஸ் ஆயிடுச்சு, அப்படியே இருக்கு. இதுக்கப்புறம் என்ட்ரி போடலாம், அவ்வளோதான். ஸோ சேல்ஸ் ட்ரெண்டு, பர்ச்சேஸ் ட்ரெண்டு. ட்ரேடிங் டீட்டெயில். ட்ரேடிங் டீட்டெயிலில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிராஸ் ப்ராஃபிட், எவ்வளோ நெட் ப்ராஃபிட். பேங்க் புக்கு, கேஷ் புக்கு எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது.
டாப் குரூப் ஆர் டாப் லெட்ஜர், அசெட்ஸ் ஆர் லைபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் ரேஷியோஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள் சைடில் இருக்கிற ஷார்ட்கட் கீஸ் கண்ட்ரோல் வச்சு சேஞ்ச் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா வெர்டிக்கலில் வேணும்னா வெர்டிக்கலில் பார்க்கலாம். இல்லை சார் ஹரிசாண்டலில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹரிசாண்டலில் பார்க்கலாம். அடுத்தது எக்ஸ்பேண்ட் டைல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பர்ச்சேஸ் ட்ரெண்ட் இருக்குது, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ வந்து ஆல்ட் வி எக்ஸ்பேண்ட் டைல் கொடுத்தீங்க அப்படின்னா இது இன்னும் பெருசாக காட்டும். அதில் டேட்டாவோட வேணும், கான்ஃபிகரில் போயிட்டு இங்கே மந்த்லி வேணுமா எப்படி வேணும்னு கொடுத்து டேட்டா அண்ட் கிராஃப் அப்படின்னு கொடுத்து லைன் டேட்டாவை பாராக எப்படி வேணுமோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவும் கிடைக்கும், அதுக்கேற்ற கிராஃபும் கிடைக்கும். கான்ஃபிகர். இப்போ உங்களுக்கு இந்த அக்கௌண்டிங் ரேஷியோ இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் டைல் அப்படின்னா அது ரிமூவ் பண்ணிடும், இது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்துட்டு இருந்தா நம்ம இப்போ டைல்ஸு. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக டைல்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வெர்டிகல் டேஷ்போர்டு வேணும், இல்லை அடிஷ்னலாக இன்னொன்று டைல் வேணும் அப்படின்னா ஆட் டைல்னு ஒன்று இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் இப்படி பார்க்கலாம், கம்பெனி வைஸ் கம்பேரிசன், கிராஸ் ப்ராஃபிட், எந்த வேணுமோ வைக்கலாம். ஹரிகிருஷ்ணாவோடது இந்த மாதிரி என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம். F12 கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ஆட் டைலில் உங்களுக்கு கம்பெனி வைஸ் கம்பேரிசன் ஆஃப் கிளாஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், பர்ச்சேஸ், சேல்ஸ், லெட்ஜர், குரூப், டாப் குரூப் ஆர் டாப் லெட்ஜர், என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேவா? எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸோ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். இப்போ இது இல்லாமல் வேறு ஏதாவது வேணுமா சார்? வேறு என்ன சார் இருக்குது? அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி. இப்போ வந்து எஸ் கொடுப்போம். இப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ். இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ், இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணணும். அதில் என்ன இருக்குது? எடுத்த உடனே ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் புக் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு லெட்ஜர் டிரான்சாக்ஷன், லெட்ஜர் டே புக். டே புக் எடுத்து என்ன பண்ணோம்? லெட்ஜரில் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் இருக்கும். ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போக வேண்டியது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போக வேண்டியது, பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ். அந்த ட்ரையல் பேலன்ஸ் கீழே டே புக் இருக்கும். அடுத்தது கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ. இப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் ஏ கம்பெனி. it is helpful to check the arithmetic accuracy whether both debit and credit side are getting tallied. Normally when you are doing the accounts manually, நீங்க accounts manually பண்ணும்போது if your trial balance getting tallied, then only your balance sheet will get tallied. Otherwise if your balance sheet is getting tallied, there is some mistakes there. என்ன சொன்னாரு? கொண்டு போய் அந்த பக்கமா இந்த பக்கமா போட சொல்லுமா? நானே பயப்படுறேன் அதை பார்த்து. கிட்ட போனா உருமுது. சரி கிளாஸ் எடுத்து வந்துடுறாரு. ரைட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டே புக். டே புக்குங்கிறது என்ன? ஐயோ என்னடா இது டே புக்குன்னு சொன்னா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. டே புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the transactions are recorded in a chronological order, it is the main book அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ், அப்புறம் டே புக், அடுத்தது கேஷ் ஃப்ளோ, அப்புறம் ஃபண்ட் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோங்கிறது ஒரு கம்பெனியில் கேஷ் இன்க்ளூடு பேங்க், எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, அந்த மாதிரி வந்த பணம் எவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ பணம் வெளியில் போயிருக்கு, ஓவராலாக இன்ஃப்ளோ ஜாஸ்தியா அவுட்ஃப்ளோ ஜாஸ்தியா அப்படின்னு பார்க்கறது தான் கேஷ் ஃப்ளோ. அடுத்தது ஃபண்ட் ஃப்ளோங்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ், எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். தென் அக்கௌண்ட்ஸ் புக்கு அதனுடைய ஸ்டேட்மெண்ட், இன்வென்ட்ரி புக்ஸ் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். அக்கௌண்ட்ஸ் புக் அப்படிங்கிறது என்ன? அக்கௌண்ட்ஸ் புக்குள்ளே என்னென்ன இருக்குது? கேஷ் புக்கு லெட்ஜர்,
குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர். கேஷ் புக்கு உங்களுக்கு தெரியும், கேஷ் புக்கு இன்க்ளூடு பேங்க். லெட்ஜரில் உங்களுக்கு எந்த லெட்ஜர் பார்க்கணுமோ அந்த லெட்ஜரை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது குரூப் சம்மரி. குரூப் சம்மரிங்கிறது டேலியில் 28 குரூப் இருக்குது. அந்த ஒவ்வொரு குரூப்போட டோட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய டோட்டல், சன்ட்ரி டெட்டாருடைய டோட்டல், அந்த மாதிரி பார்க்கலாம் குரூப் சம்மரி. அதனுடைய வவுச்சர் பார்க்கணுமா பார்க்கலாம். சன்ட்ரி டெட்டாரில் வவுச்சர் என்னென்ன இருக்குது. ஓகேவா. அடுத்தது கான்ட்ரா. 8 வகையான ரிஜிஸ்டர் இருக்கு. அந்த 8 வகையான ரிஜிஸ்டருக்கும் பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ரசீட், பேமெண்ட், கான்ட்ரா, அந்த 8 வகையான ரிஜிஸ்டர். அடுத்தது ஏதாவது ஒரு டவுட் வவுச்சர்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கணும். ஸோ கிளாரிஃபிகேஷன்ல போயிட்டு எந்த வவுச்சர்ல நீங்க கிளாரிஃபிகேஷன் கேட்கணுமோ அதை நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக்கு, அக்கௌண்ட்ஸ் புக்ல கேஷ் புக், லெட்ஜர், குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு. ஸோ டெபிட்ல ஜேர்னல் ரெஜிஸ்டர் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஜேர்னல் ரெஜிஸ்டர் பார்க்கறதுக்கான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அதில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் ஜேர்னல் ரெஜிஸ்டர், இப்படி தான் போய் பார்க்கணும். டெபிட் நோட் எப்படி பார்க்கறது அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸ் புக்கு, அதில் போயிட்டு டெபிட் நோட் ரெஜிஸ்டர், கிரெடிட் நோட் ரெஜிஸ்டர், அப்படி பார்க்கணும். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அறிக்கை. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்ல ரிசீவபிள், பேயபிள். ரிசீவபிள் வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ். பேயபிள் பார்த்தீங்கன்னா அதுவும் லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர், இதுதான் வரும். ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரிப்போர்ட் இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிசீவபிள், பேயபிள், அதாவது வர வேண்டிய காசு இல்லை கொடுக்க வேண்டிய காசு. உனக்கு லெட்ஜர் வைஸ் வேணுமா, குரூப் வைஸ் வேணுமா? ரிசீவபிள் அப்படின்னா வர வேண்டியது எவ்வளோ இருக்கு, பேயபிள் அப்படின்னா கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு. லெட்ஜர்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு லெட்ஜர். குரூப் அப்படின்னா சன்ட்ரி டெட்டார், சன்ட்ரி கிரெடிட்டார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா டோட்டலாக இந்த பக்கம் இந்த இடத்துல எவ்வளவு மாசஸ் கிரியேட் பண்ணியிருக்க, எவ்வளவு டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி பண்ணியிருக்க, தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 2 தான் இருக்கு. ஒன்று அவுட்ஸ்டாண்டிங், இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவுட்ஸ்டாண்டிங்குள்ளே போனீங்கன்னா ரிசீவபிள், பேயபிள், லெட்ஜர் வைஸ், குரூப் வைஸ். இந்த வந்த வழியை எழுதணும். கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவபிள், பேயபிள், லெட்ஜர், குரூப். ஸோ இதெல்லாம் நீங்கள் கையால் எழுதி வைக்கணும். அடுத்தது இன்வென்ட்ரி புக்ஸ், அதனுடைய ஸ்டேட்மெண்ட். இன்வென்ட்ரி புக்ஸில் என்னென்ன இருக்கு? இன்வென்ட்ரி புக்ஸில் ஸ்டாக் ஐட்டம், குடோன், ஸ்டாக், குரூப் சம்மரி, கேட்டகரி சம்மரி, சேல்ஸ் ஆர்டர் புக்கு, பர்ச்சேஸ் ஆர்டர் புக்கு, டெலிவரி நோட்டு, ரசீட் நோட்டு, ரிஜெக்ஷன் இன், ரிஜிஸ்டர், இந்த மாதிரி இருக்கும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியை ஒரு ஸ்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் குவரி பண்ணலாம். மூவ்மெண்ட் அனாலிசிஸ், அதில் மூவ்மெண்ட் அனாலிசிஸில் இது ரொம்ப முக்கியமானது. மூவ்மெண்ட் அனாலிசிஸ் கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, மூவ்மெண்ட் அனாலிசிஸ். மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வைஸ், கேட்டகரி வைஸ், ஐட்டம் வைஸ், குரூப் வைஸ், லெட்ஜர் வைஸ், நீங்கள் 5 வகையில் பார்க்கலாம். மூவ்மெண்ட் அனாலிசிஸ்னா நீங்கள் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டாக் குரூப் வைஸ், கேட்டகரி வைஸ், ஐட்டம் வைஸ், அக்கௌண்டிங் குரூப் வைஸ், அக்கௌண்டிங் லெட்ஜர் வைஸ், ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸ், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் அனாலிசிஸில் ஒரு ஜேர்னல் என்னென்ன போட்டிருக்கோம், இல்லை உள்ள எவ்வளோ வந்திருக்கு, வெளியில் எவ்வளோ பேருக்கு, என்னவா கன்வர்ஷன் ஆயிருக்கு, தட் இஸ் கால்டு ட்ரான்ஸ்ஃபர். ஏஜிங் அனாலிசிஸ். ஏஜிங் அனாலிசிஸில் இப்போ ஒரு சோப்பு இருக்கு, வந்து எவ்வளோ நாளாக உன் கையில் இருக்கு, ஏன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சா என்ன எதுன்னு பார்க்கணும். அடுத்தது ரீஆர்டர் ஸ்டேட்டஸ். ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து உனக்கு ஆர்டர் பண்ணணும். ஓகேவா. உனக்கு வந்து இப்போ நீங்கள் வீட்டில் அரிசி வாங்குறீங்க, வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மா தான் எப்போதுமே ஒரு பெஸ்ட் ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்லுவார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு மூட்டை 25 கிலோ அரிசி வாங்கி போடுவோம். டெய்லி அதுலேருந்து ஒரு அரை கிலோ எடுத்துகிட்டே இருப்போம். 1 கிலோ எடுப்போம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி எடுக்கும்போது 4 நாள் எடுத்தது 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 25 கிலோ 20 கிலோ ஆகிடும். உடனே போய் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு வந்து போட மாட்டோம். ஸோ ஒரு லெவல் இருக்கு. அந்த ஒரு மூட்டை அரிசியை வாங்கி ஒரு ட்ரம்ல போட்டிருப்போம் 25 கிலோ. அது பார்த்தீங்கன்னா அது மேக்சிமம் லெவல் அப்படின்னு பேரு. அதுலேருந்து டெய்லி 1 கிலோ எடுத்துகிட்டே இருப்போம். ஒரு 10 நாள் 15 நாள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாதி வந்துடும். அதுக்கு பேர் என்னன்னா ஆவரேஜ் லெவல் அப்படின்னு பேர். மேக்சிமம் லெவல் 25 கிலோ, 12 கிலோ வந்துருச்சு ஆவரேஜ் லெவல். அப்புறம் 7 கிலோ 8 கிலோ எடுத்துட்டே இருக்கும். 7 கிலோ 8 கிலோ லோயர் லெவல், மினிமம் லெவல். 2 கிலோ வந்துருச்சு, அதுக்கு பேர் டேஞ்சர் லெவல். டெய்லி எடுத்துட்டே இருக்கும், அரிசி சுத்தமா இல்லை, இப்போ 0 லெவல். ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் லெவல், ஆவரேஜ் லெவல்,
மினிமம் லெவல், டேஞ்சர் லெவல், ஜீரோ லெவல். இப்ப எந்த லெவல்ல நீங்க ரீஆர்டர் பண்ணணும்? ஆவரேஜ் லெவல்ல இருக்கும்போது பண்ணணுமா, மினிமம் லெவல் இருக்கும்போது பண்ணணுமா, டேஞ்சர் லெவல் இருக்கும்போது பண்ணணுமா, எப்ப பண்ணணும் அப்படின்னு இருக்கு ரீஆர்டர் லெவல். அதே மாதிரி ரீஆர்டர் லெவல் வேற, ரீஆர்டர் குவான்டிட்டி வேற. இப்ப 25 கிலோ அரிசியில ஒரு 12 கிலோ அரிசி எடுத்துட்ட, 12-13 கிலோ அரிசி மிச்சம் இருக்கு. ஸோ ரீஆர்டர் லெவல் ஆவரேஜ் லெவல் தான் உன்னுடைய ரீஆர்டர் லெவல்னு வச்சுக்கோ. எனக்கு 12 கிலோ தான் குறையுது, 12 கிலோ மூட்டை கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டான், அவன் 26 கிலோ மூட்டை தான் கொடுப்பான். ஸோ ரீஆர்டர் லெவல்ங்கிறது 12 கிலோ, வேற ரீஆர்டர் குவான்டிட்டி அப்படிங்கிறது அவைலபிள் பேக்கிங் மெட்டீரியல் 26 கிலோ. ஸோ ரீஆர்டர் லெவல் இஸ் என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரீஆர்டர் குவான்டிட்டிங்கிறது எவ்வளோ கிலோ பேக்காக உனக்கு கிடைக்குது, தட் இஸ் கால்ட் ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் லெவல்ங்கிறது எப்போ வரும்போது நம்ம வாங்கணும், தீர்ந்துட்டே இருக்கு எப்போ வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம் பார்த்தியா, தட் இஸ் கால்ட் ரீஆர்டர் லெவல். அதுதான் அந்த ரீஆர்டர் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டாக் கேட்டகரி காஸ்ட் எஸ்டிமேஷன்ங்கிறது ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், சேல்ஸ் பில் பெண்டிங், பர்ச்சேஸ் பில் பெண்டிங், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. இது இல்லாமல் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ், எம்எஸ்சி ரிப்போர்ட். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கணும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் நம்ம ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஆனுவல் கம்ப்யூட்டேஷன், இவே பில் சம்மந்தப்பட்டது, ஜிஎஸ்டிஆர் 1, 2A, 2B, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும். இன்வாய்ஸ் மேனேஜ்மெண்ட், ஜிஎஸ்டி யூட்டிலிட்டி என்னென்ன இருக்குது இதெல்லாம் போய் பார்க்கணும். அடுத்தது எக்ஸப்ஷன் ரிப்போர்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆடிட்டர் டேலியில போட்டவொடனே முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் தான் பார்க்கணும். எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் எப்படி இருக்கணுமோ அப்படியே ஆப்போசிட்டா இருந்தால் அதுக்கு பேர் எக்ஸப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், டெட்டார்ஸ் ஹேவிங் கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட்டார்ஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ் எக்ஸப்ஷன், நெகட்டிவ் ஸ்டாக் எக்ஸம்ஷன், நெகட்டிவ் லெட்ஜர் எக்ஸம்ஷன். அந்த மாதிரி தப்பெல்லாம் இங்கே தெரியும் எக்ஸம்ஷன்ல. எக்ஸப்ஷனல் ரிப்போர்ட்ல என்னென்ன இருக்கு, ஆப்ஷனல் வவுச்சர்ஸ். ஆப்ஷனல் வவுச்சர் இந்த கம்பெனியில் இல்லை, கேன்சல் இருந்தால் வரும், போஸ்டட் இருந்தால் வரும். நெகட்டிவ் லெட்ஜர்ஸ், நெகட்டிவ் லெட்ஜர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் கீழே குரூப் பண்ணியிருக்காங்க. கரண்ட் லியாபிலிட்டி, பட் இட் இஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ். அதே மாதிரி ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், டெபிட் பேலன்ஸ் காட்டணும் பட் கிரெடிட் பேலன்ஸ் காட்டணும். ஸோ தட் இட் இஸ் நெகட்டிவ் லெட்ஜர். நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் ஒன்றும் இல்லை. ஓவர் டியூ ரிசீவபிள், ஓவர் டியூ பேயபிள். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். அடுத்தது அனாலிசிஸ் அண்ட் வெரிஃபிகேஷன், ரொம்ப அருமையான ரிப்போர்ட்டு. இதை இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட் முடிச்சாச்சு. பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டோம். இதுக்கான எம்சிக்யூஸ் நாளைக்கு நடத்திட்டு நாளைக்கு மற்றும் ஒரு சாப்டரோட பார்ப்போம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டாலி சீனிவாசன். தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து மறக்காமல் எம்சிக்யூ பண்ணிவிட்டு மார்க்கெலாம் அப்டேட் பண்ணுங்கள். அட்டண்டன்ஸ் எடுப்போம். விடைபெறுவோம். நன்றி.